வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்லா. இப்போ டிஆர்பி காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து அதில் ஒரு 10 டிஸ்கிரிப்ட் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன் படி. ஸோ இப்போ அந்த ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன் படி 10 டிஸ்கிரிப்ட் டைப் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை எப்படி எழுதலாம், ஸோ எவ்வளோ வேர்ட் கவுண்டில் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பவர் பாயிண்ட் ஸ்லைடை போட்டு நடத்திட்டு போகிறது கிடையவே கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னாங்க, அப்படி பண்ணீங்க இல்லை அப்படி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக கம்மி. இது என்டையராக வேறு மாதிரி நீங்கள் படிக்கணும். சிலபஸ் டூ மச் ஹெவி, டைம் ஜோன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒரு இப்போ டிஜிட்டல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் டிஜிட்டல் லாஜிக் இருக்குது அப்படின்னா மொத்தம் அதில் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா 11 டாபிக். 11 டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் 3 கொஸ்டின்ஸ் மாதிரி மொத்தம் 750. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 750 வேர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் எழுதும்போது அப்படி தான் எழுதணும். அப்படி எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கொஷினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஹெட்டிங் இருக்கணும், இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், மெயின் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், எக்ஸாம்பிள் ஆர் கேசஸ் இருக்கணும், அப்புறம் கன்க்ளூஷன். இதுதான் வந்து அந்த டிஸ்கிரிப்ட் டைப்புக்கான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுல் மார்க் வாங்கலாம். ஏன்னா என்ன எழுதுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ப்ரிவியூ கொடுத்துருக்கேன். இப்போ பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வித் பிளாக் டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டுறோம். அதுக்கப்புறம் மெயின் பாடியில் என்னென்ன இருக்கணும், அப்புறம் டயக்ராமு, எக்ஸாம்பிள், கன்க்ளூஷன், அப்புறம் டோட்டல் லென்த் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த டிஜிட்டல் லாஜிக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 24 கொஸ்டின்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஜிட்டல் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் 1க்கு இன்ட்ரொடக்ஷன், இன்புட் யூனிட்டு, மெமரி யூனிட்டு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு, நீங்கள் எப்படி எழுதணும், ஒரு எக்ஸாமே எப்படி எழுதணும், இதுதான் டிஸ்கிரிப்ட் டைப்பில் நீங்கள் எழுத வேண்டிய கண்டென்ட். இதை நீங்கள் எழுதி தான் ஆகணும். 4 பேஜஸ் இருக்குது, 750 வேர்ட்ஸு. இதை நீங்கள் எழுதினா தான் அந்த 10 மார்க் அப்படிங்கிறது வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் எழுத போகிறீங்கன்னா 5 கொஸ்டின் 2 hours. அப்போ நீங்களே பார்த்துக்குங்க எவ்வளோ மெனக்கெட்டு அது எழுதணும் அப்படிங்கிறது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம் அது ஏன்னா ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும், அது சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பூப்பப் பண்ணதே வந்து டீட்டெயிலாக பூப்பப் பண்ணியிருக்கோம். இப்படி தான் எல்லாமே. இப்போ தான் இது வந்து ரீஒர்க். இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்ஸோ இல்லை அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணுவோம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு போட்காஸ்ட் ரெடி பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா கான்செப்ட் வைஸாகவும் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும், அதாவது ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். அப்போ எழுதுறதுக்கான விஷயங்கள் உங்கள் மண்டையில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி ரைட்டப் எழுத போகிறீங்க, உங்கள் மண்டையில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரைட்டப்பை கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 24 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள், 120 பேஜஸ் வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து டீட்டெயிலாக நீங்கள் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமேவும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ரோஜனமும் இருக்கவே இருக்காது காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு இருப்பீங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள், ஏன்னா ஆல்ரெடி வந்து பிஹெச்டி நெட்டு செட் அப்படிங்கும்போது உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ ஈஸியாக வந்து கெட் த ஸ்கோர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா வழிகளுமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே நான் டீட்டெயிலில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது பெரிய அளவுக்கு, அதாவது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். இதுவுமே நான் தான் சொல்கிறேன்ல, இப்படி எந்த இன்ஸ்டியூட்டுமே இது வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணலங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு எப்படி எழுதணும், அதுக்கு எப்படி நோட்ஸ் இருக்கணும், இப்போ இருக்கிற சிலபஸையே எப்படி நோட்ஸாக மாற்றினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் படித்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டாப்பிக்கும் கவர் ஆகிரும். ஒரு டிஸ்கிரிப்ட் டைப் எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா டிஸ்கிரிப்ட் தான் நம்மளுக்கு அதிகம். எம்சிக்யூஸ் வந்து இதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், அது ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் டிஸ்கிரிப்டில் எழுதுறதா மேட்ரே ஆகும். ஸோ அதை வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எழுதணும். இப்போ வீடியோ கிளாஸஸ் நிறைய வீடியோ இப்போ நம்ம ரெடி பண்ணலாம், எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நெட்டு டிஎன் செட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோ வச்சுருக்கோம். இப்போ அந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ பார்க்கணும், 2 months நீங்கள் எவ்வளோ பார்த்து புரிஞ்சுக்கிற முடியும். அதை விட மோர் தென் பெட்டர் வந்து டெஸ்ட்டு, இப்படி நோட்ஸு, இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இன்றைக்கி இருந்து நீங்கள் எழுதி பழகினா தான் அந்த வேகமும் வரும். ஹேண்ட் ரைட்டிங் நிறைய டிஸ்கிரிப்ட்லாம் எழுதி பல வருஷம் ஆச்சு நம்மளுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ட் எழுதியே பல வருஷம் ஆச்சு. அப்போ எழுதி பழகுனீங்கன்னா தான் வரும். ஸோ இன்றைக்கி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 கொஸ்டினாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டே இருங்க. நான் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் சொல்வேன், இது இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் கைட்லைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 369 டெஸ்ட்டில் எடியூனிவ்ரா பிரைவேட் லிமிடெட் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அது சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகம் வேண்டாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்மிஷன் ஏதாவது உங்களுக்கு நீடட் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஒன்லி ஃபார் த வாட்ஸ்அப் தான். கால் எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம். ஸோ வாட்ஸ்அப் தான். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் கால் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிடுவோம். எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.